தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தனித்து போட்டிட்டாலும் திமுக தான் தோல்வி சந்திக்கும். அதே போல் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் அங்கேயும் திமுக தான் தோல்வி சந்திக்கணும்னு, அதிமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அதிமுகவில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒரு நிமிஷம் இம்பாக்ட் ஏற்படுத்தும். செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இதை விட்டுட்டு சொல்லுங்கள். ஓபிஎஸ் பக்கம் கூடிய மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், அதெல்லாம் ஓபிஎஸ் பிரச்சனை. அதிமுகவுக்கு வாங்க. இன்னைக்கு கூட கொஞ்சம் ராவிட்டாங்க அண்ணன் ஓபிஎஸ்லேருந்து திமுகவில். நான் கேட்குறது அதிமுகவில் என்ன பிரச்சனை? ஓபிஎஸ்ட்டு இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. இல்லை சார், இதே மனோஜ் பாண்டியன் அதிமுகவும் ட்ரை பண்ணார், தாவேகாவும் ட்ரை பண்ணார். அங்கே ஓசோன் படலம் உள்ள அதனால தான் அவர் திமுக போனார். இன்னும் தென் மாவட்டங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, மேற்கு மண்டலங்களில் வேணால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும், கணிசமான வந்து சீட்டை வந்து வாங்குவாங்க கடந்த தேர்தல் மாதிரின்னு சொல்லலாலும், தென் மாவட்டங்களில் தென் மண்டலங்களில் என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து அதிமுக ஏற்படுத்தும்? ஏன்னா அவங்க ஒரு புறம் வந்து திமுக இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா போட்டி போடுறாங்க. இன்னும் நிறைய பேர் களத்துக்கு போயிட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்போது இன்னும் அவங்க சமுதாய ரீதியாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு? ஏன்னா ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து அங்கே கணிசமான நீங்கள் எம்எல்ஏ சீட்டில் வெற்றி பெற்றாதான் நீங்கள் வந்து இங்கே ஆட்சியிலேயே அமர முடியும். மறுபடியும் நான் கேள்வி கேட்குறேன், நீங்களே பதில் சொல்லுங்கள். கேளுங்க சார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டங்கள் எப்படி இருந்தது? அதிமுகவின் கோட்டையாக இருந்தது, கரெக்டாக? அப்போ ஏன் 96 ஜெயலலிதா தோற்று போயிட்டாங்க? சார் அவங்க மேலே நிறைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் சார் ஆட்சி மேலே இருந்தாங்க. அவங்களுக்கு தான் தென் மாவட்டங்களில் நல்லா வரவேற்புலாம் இருந்தது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய இது. 96 ஏன் தோற்று போனாங்க? சார் அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அதே போல் திமுக வராங்க, கூட்டணி கட்சிகள் கூட்டணி. அப்படி வாங்க, அப்படி வந்தால் தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிலை வாங்க முடியும், கரெக்டாக? கூட்டணி. அப்போது இந்த ஸ்வீப்பு, இந்த செல்வாக்கு, இது எல்லாம் ரெண்டாம் பட்சம். அன்றைய இருந்த அரசியல் சூழ்நிலை, கூட்டணி, இதெல்லாம் தான் முக்கியம். இதே தான் 2021 எதிரொலிச்சது. அன்னைக்கு ஓபிஎஸ் பண்ண துரோகங்கள்லாம் இருக்க, வேலை செய்யாமல் பல அது ஒரு முக்கிய காரணம். 10.5% வன்னியர்கள் ஒதுக்கீடு ப்ளஸ்ஸு அன்றைய இருந்த அரசியல் சூழ்நிலை. எப்படி கடுமையான கோபம் அதிமுக மேலே இருந்தது. இதை வந்து அவர்களால் கொங்கில் தக்க வைக்க முடியாது. தென் மண்டலத்தில் தக்க வைக்கணும்னா ஓபிஎஸ் போன்றவர்கள் வேலை செய்யணும். இந்த ஃபேக்டரும் இருந்தது. யார்? டிடிவி அப்போ செல்வாக்காக இருந்தார், அவர் வாக்குகளை பிரித்த ஃபேக்டரும் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் தென் மண்டலத்தில் அவர்களுக்கு கிடைக்கல. இப்போ யாருக்கும் செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? டிடிவிக்கு இப்போ கிடையவே கிடையாது. நீங்கள் 2021 அவருக்கு இருந்த செல்வாக்கு, 2019 அவருக்கு இருந்த செல்வாக்கு 2021 அப்படியே சரிஞ்சது. அது நம்ம தேர்தல் முடிவில் வரும்போது தான் சார் செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு கணிக்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ட்டு. அதுதான் சில தொகுதிகளில் திமுக இதை தெரிஞ்சு தான் அமித்ஷா டிடிவியை சேர்த்துக்குவோன்னு சொன்னார், புரியுதா? அப்போ சேர்க்கலை. அதனுடைய விலை ஒரு 20 தொகுதி 25 தொகுதியில் வெற்றிக்கு சில ஏன் பீகாரில் பெரு வெற்றி, ஒரு ஆளை கூட விடல, சிந்தாமல் சிதறாமல் அள்ளணுன்ற மாதிரி அள்ளினாங்க. அங்கே பிஜேபி காங்கிரஸு தேஜஸ்வி வந்து அந்த வேலையை பண்ணல. அவர்கள் மேஜர் கட்சிக்குள்ளேயே சண்டை கடைசி வரைக்கும். அது எல்லாமே மக்கள்கிட்ட எதிரொலிக்கும். ஆனால் இங்கே இவர்கள் சின்ன கட்சி, மெயினாக அந்த சிராஜ் பாஸ்வானை வந்து பெருந்தோல்வி, அதாவது தோல்வி இல்லை, வெற்றியில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. எதில்? 2020 சட்டமன்ற தேர்தலில். அப்போது அவங்க கணக்கு போடுறாங்க. அப்போ சிராஜ் பாஸ்வானுக்கு வேல்யூ இருக்குது. அவங்க அண்ணன் தான் முதல்ல பெருசாக மதிச்சிருந்தாங்க. சிராஜ் பாஸ்வான் கட்சிக்கு தான் பெரிய வேல்யூ இருக்குது. அப்போ இழுத்து போடுது. பார்லிமெண்ட்டில் பெரிய வெற்றி. அதற்கு பிறகு அவர் மத்திய அமைச்சர் கொடுத்துட்டு அவர் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டணி போய் நல்ல இடம் கொடுத்து இதோ இப்போ கூட்டணி மந்திரி சபை. அப்போ 19 சீட் அவர் ஜெயிக்கிறார். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். கலைஞர் அந்த வேலையை பண்ணுவார் எப்போவுமே. ஜெயலலிதாவும் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு ரெட்டையில் நிற்க வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்குவாங்க, சீனை போடுவாங்க. இந்த 2 பேர்கிட்ட இருந்த நாலேஜ் இப்போ இருக்கிற யார்ட்டையும் இல்லை. அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு அப்போது டிடிவியை அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார், இழப்பு வந்தது. அதற்கு பிறகு டிடிவியில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. டிடிவி அவுடேட்டட் ஆகிட்டார், அது இதுன்னு போச்சு. இப்போவும் டிடிவியை வச்சிக்கிறதுக்கு ரெடி பிஜேபி. ஆனால் இவரை சமாதானப்படுத்திடலான்னு கூட போயிட்டாங்க. அண்ணாமலை இவங்களை பேச்சை கேட்டு டிடிவி இவரே முதலமைச்சர் வேட்பாளர் நான் வரமாட்டேன்னா அதுதான் நேரடியாக வேர்லேயே அடிக்கிறது. அதனால சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்போவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் சொல்லிடுறேன். அப்போது தென்மண்டலத்தில் இப்போது நீங்கள் பிஜேபி இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மத்தியில் தென் மாவட்டங்களில் 2024 பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க.
இது இல்லாமல் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இதை என்டிஏ கூட்டணி இதெல்லாம் அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கிறது. திமுகவுக்கு எப்போவுமே தென் மாவட்டங்களில் அதிமுக அளவுக்குலாம் பெரியது கிடையாது, இருக்குது. கூட்டணிலாம் சேரும்பொழுது சீசனை பொறுத்து அடிப்பாங்க. இந்த தடவை அந்த சீசன் இந்த சைடு மாறி இருக்கு. இதில் என்றும் இல்லாத வகையில் விஜய் உள்ள வராரு. எதன் அடிப்படையில் சார் சீசன் மாறி இருக்குன்னு சொல்ல? ஆன்டி இன்கம்பன்சி, கடுமையான கோபம், அது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, இவர்கள் சொல்லுகிற விஷயங்கள், இவர்கள் திராவிட மாடல்னு பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடலை. விலைவாசி உயர்வு, இவர்களுடைய ஆட்சியுடைய நிலைப்பாடு, இது எல்லாம் மக்களுக்கு கோபம். அந்த கோபம்லாம் இப்படி தான் வெளிப்படும். அதில் சமுதாயம் அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சமாக போயிடும். மூணாவது விஷயம், இந்த கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி போகும்போது வர்ற அந்த வரவேற்புகள், மற்ற விஷயங்கள், டெல்டா மாவட்டங்கள்லேயே அந்த வரவேற்பு. இப்போது டெல்டாக்காரன் டெல்டான்னு சொல்கிறாங்க, அங்கே தான் திமுக கோட்டைன்றாங்க. ஏன்னா திமுக கோட்டைலாம் இல்லை, தீக்கா இருக்குது, இடதுசாரிகள் அதிகம், திமுக எல்லாம் சேரும் பொழுது கன்னியாகுமரி மாதிரி இங்கேயும். ஆனால் அங்கே விவசாயிகள் பிரச்சனையிலேயே நீ எனக்கு என்னன்னு கண்டுக்கல, இடதுசாரிகள் அதில் இறங்கி பண்ணுவாங்க, அவங்களும் இந்த தடவை கண்டுக்கல. இது நாளைக்கு ஓட்டு போடும்போது அந்த விவசாயிகளை மக்களை எப்படி பார்ப்பாங்க? என் பிரச்சனைக்கே வரல, நீ என்னடான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த 5 ஆண்டுகளில் கூட்டணி கட்சிகளும் பேரை கெடுத்துட்டாங்க. திமுக வந்து கூட்டணி கட்சிகள் பலத்தில் ஜெயிப்பாங்க. இவர் பாரு, இவரே இருக்காரா, இவர் இருக்காரா, இவர் இருக்காரான்னு. இப்போ இவங்க எல்லாருமே திமுகவுக்கு முட்டு கொடுத்து இவர்கள் சுயத்தையே இழந்துட்டாங்க. இன்னொரு புறம் விஜய் திரும்ப விஜய் சொல்றது என்னன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான்ன்ற. அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னா, அந்த இடத்துல அதிமுகங்கிறதே கிடையாது, அதிமுகவுக்கு மாற்றாதான் அந்த இடத்துல வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து டிவிகே தான் இருக்கு. அதிமுக என்டிஏ கூட்டணியில் அவர் கணக்கில் எடுத்துக்கல. ஸோ அப்படி எடுக்கும்போது விஜய் வேற என்ன சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இல்லைங்க, நாங்கள் 3வது இடம், திமுக வர்சஸ் அதிமுக, நாங்கள் 3வது இடம் நான் சொல்லுவார். அதிமுக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க. யதார்த்தம் என்னன்றது தான் கணக்கு. நீங்கள் இப்போ அன்புமணி சொன்னார் 2021 நான் தான் முதல்வர், 2011 16 2016 நான் தான் முதல்வர்னாரு. 2021 நாங்கள் யாரை கை காட்டுவோமோ அவங்க முதல்வர்னாங்க. சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு இவர் சொன்னார். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. சீமான் சொல்லியா 8% வச்சுக்கிட்டு நான் எங்கள் கையில் தான் ஆட்சி வரும், இந்த மண் என் கையில் வரும், அந்த மாதிரி. இப்போ எவ்வளோ சொல்லிக்காதம்மா 24% வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்காரு சீமான், கரெக்டா? இது எல்லாரும் பின்ன அப்படி தாங்க சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு இவங்க சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல இவங்க திமுகவுக்கு எதிராக இவங்க டஃப் கொடுக்குறாங்க, மக்கள் பிரச்சனையில் இவங்க எவ்வளோ இறங்கி பண்ணுறாங்க, அதிமுகவுக்கும் இவங்களையும் கம்பேர் பண்ணால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் இவர்கள் இப்போ தான் இந்த பால்வாடி குழந்தைகள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த இது எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று, இவர் வாங்குகிற தனியாக நின்று எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுன்றது தான் சமீபத்திய வரலாறு. அப்போ இவர்கள் வாங்குகிற 25% யார், இவர் சொல்கிற 26% இருந்தால் கூட அது வின்னிங் பர்சன்டேஜ் கிடையாது. ஒருவேளை கூட்டணிலாம் சேர்றாங்க, தேர்தல் சமயத்தில் வந்து தாவேக தலைமை ஒரு கூட்டணி அமைதுன்னா யார் இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க. யார் வருவா அதான் கேட்குறேன். காங்கிரஸ் பேர் அடிபட்டு இருக்கேன் சார். அது சொல்லிட்டான் தான் சொன்னேன் நரேட்டிவ்னு. இப்போ என்டிஏ கூட போனா, என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், அது நரேட்டிவ் கிடையாது. முன்னாடி தான் ஒத்துக்கிட்டு. ஆனா காங்கிரஸ் கூட போச்சுன்னா அது வந்து நரேட்டிவ். என்டிஏ கூட போறது நரேட்டிவ் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன்னா, விஜய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, விஜயே போய் கேட்டாரு. அதே மாதிரி தான் சார் இப்போ காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் பிரவீன் சக்கரவர்த்தி கிளப்பி விடுறான்றான். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல ஒரு தடவை பேச வச்சாரு 8 மாசத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பேசலன்றான். பேசணும்னு சொல்லிட்டு ஜோதிமணி பிரஸ் மீட்ல சொல்றாங்க, விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதிதவர் கிடையாது, புதிதாக வந்தவர் கிடையாது. ஜோதிமணி 2010 இருந்தே அவர் வந்து ஜோதிமணி ஜெயிச்சதே எப்படின்னு தெரியும்ல, திமுக ஆதரவுலாம் ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டு இவர் மறுபடியும் செந்தில் பாலாஜி கூட ஒரு இணக்கமாகி தான் அந்த அம்மா எம்பி சீட் ஜெயிச்சாங்க. உள்ளேருந்து செந்தில் பாலாஜி போட்ட ஆர்டரில் தான் அந்த அம்மா ஜெயிச்சாங்க. ஜோதிமணி சொல்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து பேசாதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். காங்கிரஸ் இப்போ தான் பேசி முடித்தோம், மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா காங்கிரஸ் எப்படி அங்கே போவாங்க? அவர்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் தேர்தலில் நடைமுறைக்கும் தாவேகா எப்படி உதவ முடியும்? இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள்லாம் காங்கிரஸுக்கு பிரச்சனை. திமுக காங்கிரஸ் எப்படி விட்டு கொடுக்கும்? கொஞ்சம் நஞ்ச விஷயமா அவங்களுக்கு. இன்னொன்று, காங்கிரஸுக்கு 2029 தேவைங்க. தேசிய கட்சிகளுக்கு 2029 அவசியம் தேவை. இங்கே சட்டசபை தேர்தலுக்காக திமுக பகைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே நிற்கல மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நான் கட்சி டைம் சேர்ந்துருவாங்க. எப்போ சொன்னார்? என் கூட யார் வேணாலும் கூட்டணி வரலாம், ஆட்சியில் பங்குன்னு சொன்னார். தேர்தல் சமயங்கள் உருவாகிற கூட்டணிலாம் இருக்குல்ல, சீட்டு பங்கீடு சின்ன ஒத்து வராம அப்போ கூட்டணி மாறி போற கட்சிகள்லாம் இருக்குல்ல, சின்ன கூட்டணிகள் கட்சியில் இருக்கும். அந்த சீட்டு பங்கீட்டில் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நிலைமையை திமுக உருவாக்காதுன்றான். ஏன்னா திமுகவுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. போய் வேணா போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடங்களில் நான் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா,
விஜய் தனிச்சு நின்னாருன்னா அது வந்து விஜய் கூட்டணி போனாதான் டிஎம்கேக்கு வந்து ஆபத்து. விஜய் வந்து ஒருவேளை என்டிஏ அதிமுக கூட்டணி போயிட்டாருன்னா திமுகவுக்கு வந்து டஃப் ஃபைட்டாக இருக்கும். விஜய் ஒருவேளை தனிச்சே போட்டிடுறாருன்னா அது திமுகவுக்கு வின்னிங்க்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் நான் கதையாக சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் இல்லை சார், நீங்கள் வந்து விஜய் தனிச்சு நின்னாலும் திமுக தோத்துரும், கூட்டணிக்கு போனாலும் திமுக தோத்துரும். என்னங்க சொன்னேன்? நான் சொன்னது விஜய் தனிச்சு நின்னா திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கு. அதுதாங்க ஜெயிக்காதுன்னு தானேங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜெயிச்சிடும்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க? சொல்கிறதுக்கெலாம் நான் என்னங்க பண்ண முடியும்? அவன் வளரின்னு தான் இருப்பான். 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வெளியே வருவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள். அதிமுகவில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது. அதிமுக 26 நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒற்றுமையாக அது அந்த ஒரு புள்ளி தான் அவங்கள ஒற்றுமையாக வைக்கும். ஒரு வேளை படுதோல்வி எதாவது நடந்தால் கட்சி அப்புறம் இருக்காது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் சொன்னது தான் மாறிச்சா? இப்போ செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ அவங்களால தென் மாவட்டலையும் சரி மற்ற பகுதியிலும் சரி அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் எந்த விதமான இம்பாக்ட் இருக்குங்க. இருக்குது. இவர் 10 ஓட்டு, அவர் 15 ஓட்டு, அவர் ஒரு 10 ஓட்டு, 35 ஓட்டு. சார், ஒரு சில தொகுதிகள்லாம் அதிமுக திமுக கிட்ட சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் தோத்தாங்க 2021. அப்போ யார் அங்கே ஓட்டை ஸ்பில் பண்ணிப்பாங்கன்னா அமமுக வேட்பாளர் யாரும் அங்கே போட்டி போட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் குழந்தையாங்க நீங்கள். இவ்வளோ நேரம் அதானங்க பேசணும். நான் என்ன மாற்றி சொல்கிறேன்னா 21 தான் அவர் பெரிய டேமேஜ் உண்டு பண்ணார். 25 தொகுதியில் நான் தான் சொல்கிறேனே. இல்லை நான் சொன்னேன். அமித்ஷா பேச்சை கேட்டுருந்தா 100 தொகுதி ஜெயிச்சிருக்கலான்னு சொல்கிறேனே. கேட்கல. ஆனால் அந்த டிடிவி இந்த இன்றைக்கி இருக்கிற டிடிவி ஆனால் இல்லைன்றேண்ணே. ஸோ முற்றிலும் அதில் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. 2021 டிடிவி இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தால் 10 மீடியா வாசலில் நிற்பான், பேட்டி எடுப்பான். ஒரு பெரிய தீர்மான சக்தி மாதிரி இருந்தார். ஆனால் தேஞ்சி கட்சியிலேருந்து வெளியேறி 18 எம்எல்ஏ கூட இருந்தான். எல்லாம் போயிட்டான். பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் ஏடிஎம்கே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் டிஎம்கே போயிட்டாங்க. எல்லாம் போய் தனிமரமாக இருக்கார். இவர் மட்டும் இருக்கார் செந்தமிழன். அவரே தாவேக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே விட மாட்டேங்குது அந்த ஓசோன் படலம். இதான் யதார்த்தம். அவர்கள்லாம் டிவிகேல விலகியவர்கள், அதிமுக விலகியவர்கள் டிவிகே பக்கம் போனாங்கன்னா சிங்கிள் மேன் போய் என்னங்க இருக்குது? இப்போ அன்வர் ராஜா திமுக போனார் என்ன? மைத்ரேயன் போனார் என்ன? மருதழகராஜ் போயிருக்காரு. என்ன மனோஜ் பாண்டியன் மருதழகராஜ் கூட ஏதாவது எழுதி கொடுப்பாரு. வேற மனோஜ் பாண்டியன் போனது கொஞ்சம் அந்த பகுதியில் அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அவ்வளோதான். அடுத்து வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா வைத்திலிங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. உடம்பு சரியில்லைங்க அவருக்கு. அவர் ஏடிஎம்கே வரதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. அது சரியாகிறதுக்கே நாளாகும். அதுக்கப்புறம் அந்த கதை நீங்கள் ட்ராக் மாதிரி போகாதீங்க. திமுகவுக்கு விஜய் தனியாக நின்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறவங்க பெரும்பாலானோர், நான் சொல்கிறது இன்றைக்கி பத்திரிகையாளர்களில் பெரும்பாலானோர் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள். அதை நான் அவங்கள தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்கள் வளர்ந்த விதம், அவர்கள் குடும்ப பாரம்பரியம், இந்த இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இந்த விஷயத்தை அணுகிறாங்க. அப்படி அணுகும் பொழுது அவர்களாக நினைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். நான் இதை எதுவுமே நான் மறுக்கலை. நான் கால்குலேஷன் அடிப்படையில் சொல்கிறேன். நான் கேட்டதை உங்களால் மறுக்க முடிஞ்சதா? நீங்கள் தானே பர்சன்டேஜ் போட்டீங்க. நானாக போட்டேன். நீங்கள் தானே போட்டீங்க. நீங்கள் போட்டதுலேயே திமுக தானே அடி உழுது. இன்னும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2021 தேர்தல் சூழ்நிலை வேறை, 2026 தேர்தல் சூழ்நிலை வேறை. ஆனால் 2021 தேர்தல் சூழ்நிலை வேறு, இப்போ வேறு. அன்னைக்கு விஜய் ரசிகர்கள் திமுக போட்டாங்க. இன்றைக்கி சூழ்நிலை வேறு. அதே விஜய் ரசிகர்கள் தன் தலைவன் கட்சியை ஆரம்பித்த பிறகு ஏன் திமுக போடணும்? இன்னொன்று, அன்றைக்கி வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி ஏடிஎம்கே இருந்தது, அதனால் திமுக போட்டாங்க. இன்றைக்கி வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி டிஎம்கே. அதனால் இன்னொன்று கட்சி தலைவனும் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவங்க இங்கே தானே போடுவோம். திமுகவோட வெற்றி தோல்வியை தாவேகா தொண்டர்கள் தான் இந்த தேர்தலை தீர்மானிப்பார்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 பேரை சுற்றி தான் தமிழக அரசியல் சுழலும். ஒன்று தாவேகா, இன்னொன்று காங்கிரஸ் இப்போ அதோடைய இதை இழந்துடுச்சு. தாவேகா தான். காங்கிரஸ் தாவேகா கூட போகிறதுன்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது சில பேர் காங்கிரஸ் கொள்ளக்கிறவங்க செல்வப்பந்தைக்கு எதிராக சும்மா கழிப்புட்டு இருக்காங்க. மற்றபடி காங்கிரஸுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. துட்டு செலவழிக்கணுங்க. தேர்தல் யதார்த்தங்க. ஒரு போயிடுச்சுங்க. காங்கிரஸ் 60 தொகுதி கொடுத்துட்டாங்க, இல்லை 80 தொகுதி கொடுத்துட்டாங்க. 80 தொகுதி வேட்பாளர் தேடணும். சரி, வேட்பாளர்னு தேர்ந்தாச்சு. யார் வேலை செய்கிறது? பணம். இன்றைக்கி நிலவரத்துக்கு திமுக அதிமுகவில் தான் ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்காளருக்கு 1000 ரூபா கொடுக்க முடியும். யதார்த்தத்தை பேசுகிறேன். சும்மா அந்த பூசி மலுப்புறதுலாம் கிடையாது. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 1000, அதுக்கு மேலே கூட கொடுப்பாங்க. அதிமுக கொடுக்க முடியாது சார். கொடுப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். திமுக அதிமுக கொடுக்கும். அதனால தான் அவங்க பார்லிமெண்ட் தொகுதியில் பெருசாக கவனம் செலுத்தலை. எல்லாம் பார்த்துக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். யாருடைய கருத்து உருவாக்கம் இங்கே இந்த தேர்தலில் எதிரொலிக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வருது என்னென்னா, விஜய் பிஜேபி கூட அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்.
அதுக்கப்புறம் வந்து சில அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது. அதே போல் அதிமுக பிளேயர் சொல்லி போட்டாச்சுலாம் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனால் அதுக்கப்புறமும் அவரும் மறுத்துட்டாரு. தாவேக தரப்பிலும் வந்து விஜய் தலைமையில் தான், தாவேக தலைமையில் தானே கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் அறிவிச்சாச்சு. ஸோ விஜய் இன்னமும் என்டிஏ பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் விஜய் தாவேக விஜய் வந்து ஒரு விஜய் தீர்மானிக்கிறதே கிடையாதுங்க. விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை ஏன்னா இதே போட்டுக்கங்க தமிழில். ஏன்னா ஜானு இவங்கெல்லாம் போய் சொன்னால் ஒரு தடவை கேட்டுக்குவார், ஆதவ் போன்றவர் சொன்னால் கேட்டுக்குவார். இப்போ யார் டாமினேஷன்னா ஆதவ் போன்றவர்களோட டாமினேஷன் இருக்குது. ஆதவ் இந்த கூட இருக்கிற விஷ்ணு ரெட்டி இன்னும் சிலர் திமுக மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, திமுக அசைன்மெண்ட்டில் இயங்குறவங்க. இவங்க நம்ம தனியாக நிற்கணும்னு அந்த அசைன்மெண்ட்டில் விஜயை தனியாக நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு இவர்கள் போடுகின்ற தூபம் தான் தனியாக நின்னாலே இவ்வளோ மெஜாரிட்டி நம்ம வந்துடுவோம், இவ்வளோ பண்ணுருவோம், இல்லாட்டி ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருவோம், இவங்க ஒரு 80 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. அப்போது நம்ம வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்போம், அன்னைக்கு நம்ம துணை முதல்வர் வாங்கிக்கலான்னு இந்த மாதிரி ஆசை தூபம் போடுற வேலையை பண்ணுறாங்க. யதார்த்தம் வேறு. ஆதவ் அர்ஜுனாலாம் ஒரு தேர்தலை நிர்ணயிக்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசுகிற பேச்சு தேர்தல் நான் இதெல்லாம் வச்சு சொல்லலை. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் உங்கள் பேச்சில் வெளிப்படும். ஒரு வாக்குரிமை பறிச்சுட்டா உங்களுக்கு ஆதார் போயிடும், பாஸ்போர்ட்டு போயிடும்னு கே பாலகிருஷ்ணன் ரேஞ்சுக்கு உளறிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க ஸ்டஃப் இவ்வளோ தான். அப்போ அதில் சிந்திக்கிறது கொஞ்சம் பேர் தான். இதில் ஜான் கூட இப்போ ஏதோ ஏடிஎம் கூட போகலான்ற மாதிரி ஏதோ மனசில் வந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜயை போட்டு இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தனியாக நிற்கணும்னு இப்போ அந்த டாமினேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தனியாக நிற்போன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்து பிரச்சாரம் போகிறாரு இல்லை அடுத்த சூழ்நிலை தான் மாறுதுன்னா அன்றைக்கி நெருக்கத்தில் சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம். இன்னொன்று விஜய் தானாக போய் தலையை கொடுத்தாரு என்டிஏ கிட்ட, அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த வேலையும் ஒரு பக்கம் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கும். சூழ்நிலை மாறினதுனால இன்றைக்கி நிமித்திட்டு நடக்கிறீங்க. அன்றைக்கி கரூர் மேட்டரில் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி இப்படி இருக்கீங்க. அதனால் நாளைக்கு ஏதாவது கரூர் மேட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் எப்படி நிற்பீங்களா? அதனால் சூழ்நிலை தான் இவர்கள் ஒன்றும் ஒரு துணிந்த அரசியல்வாதிகளை பயந்து போயெல்லாம் கிடக்குறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஒரு 4 பேர் சொல்கிறது, இந்த கொஞ்சம் இளைஞர்கள் கூட்டம் வர்றது, இதெல்லாம் வைகோ அப்படி நம்பி தானே ஏமாந்து போனார். அதனால் வர்ற கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு 96 எலெக்ஷனில் வைகோ பெருசாக நினச்சிக்கிட்டு தான் முதல்ல நினச்சிருந்தார். அதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது. அன்னைக்கு சூழ்நிலையை தீர்மானித்தது விஜய், இது ரஜினி, மூப்பனார் வந்தது, மக்களுக்கு எதிரான எதிர்ப்பாளையை தான் பக்கம் திருப்பிட்டார் கலைஞர். அந்த மாதிரி மக்களுக்கான எதிர்ப்பாளையை ஒரு இதில் ஒரு பெரிய வாஸ்ட்டு இதுவாக 234 தொகுதியில் என்டிஏ கூட்டணியால் திருப்ப முடியும். இவர்கள் இப்போ தான் புதுசு. அப்போ இவர்களுக்கு அதால் திருப்ப முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு காலவாரி விடுவாங்க. அதனால் விஜய் நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது. அவரை நம்ப வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இது நடக்குமா நடக்காதுன்றது தேர்தல் முடிவுகள் தான் தெரியப்படுத்தும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.